கதை 24. 4 நண்பர்கள். ஒரு காட்டினில் வெவ்வேறு இனத்தைச் சார்ந்து விலங்குகள் இருந்த போதிலும் அவை நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. வேறுபட்ட மிருகங்களையும் நண்பர்களாக சேர்ந்து வந்தன. இப்படியாக ஒரு மான், ஆமை, எலி மற்றும் ஒரு காகம் மிகவும் உற்ற நண்பர்களாக இருந்தனர். இந்த 4 நண்பர்களும் எல்லா பொருட்களையும் தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டன. வாழ்க்கையை மிகவும் உற்சாகமாக கழிந்து வந்தன. ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு முறை திருப்பம் ஏற்படுமல்லவா? ஒரு சமயம் வேடன் ஒருவன் தந்திரமாக ஆமையை மட்டும் பிடித்துவிட்டான். அந்த ஆமையை தூக்கிச் செல்லும்போது மற்ற 3 நண்பர்களும் ஆமைக்கு எப்படியாவது உதவி செய்து வேடனிடமிருந்து விடுவித்து விட வேண்டும் என்ற ஒரு திட்டம் தீட்டின. அந்த திட்டத்தை செயல்படுத்த காகம் மிகவும் சத்தமாக கரையத் தொடங்கியது. அந்த சத்தத்தைக் கேட்ட வேடன் அந்தப் பக்கம் திரும்பிப் பார்த்தான். அங்கே ஒரு அழகிய மான் நடமாடிக் கொண்டிருந்தது. இதனைப் பார்த்தும் அந்த அழகிய மானை பிடித்துவிட வேண்டுமென்ற ஆவலை வேடனால் அடக்க முடியவில்லை. ஆகவே தன் கையிலிருந்த ஆமையை கீழே விட்டுவிட்டு மானை பிடிப்பதற்காக வில்லையும் அம்பையுமா கையிலேந்தினான். அந்த கணப்பொழுதில் எலியானது ஆமைக்கு எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக அந்த இடத்திலிருந்து நகர்ந்து சென்று அருகிலுள்ள குளத்தில் குதித்து நீந்தி செல்லுமாறு செய்கை மூலம் தெரிவித்தது. அச்சமயம் வேடன் வில்லால் மானைக் குறிவைத்தான். ஆனால் மான் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த இடத்தை விட்டு வேகமாக ஓடிவிட்டது. எலியின் செய்கையின்படி ஆமையும் ஓடிவிட்டது. ஆமையும் மானும் நலமாக வேடனிடமிருந்து தப்பிவிட்டன. ஏமாற்றமடைந்த வேடன் எப்படியும் அந்த மானை மீண்டும் பிடித்துவிட எண்ணினான். அந்த மான் சென்று வரும் இடங்களை அறிந்து ஒரு இடத்தில் ஒரு கண்ணி வலைப்பொறியை நிர்மாணித்தான். அந்த மானும் உணவைத் தேடி அவ்விடத்திற்கு வந்தபோது வலைப்பொறியில் சிக்கிக் கொண்டது. மானின் இந்த பரிதாப நிலையை கண்ணுற்ற காகம் கரைந்தது. எலியையும் ஆமையையும் சத்தமாக அழைத்தது. ஓடி வந்த எலி அந்த மான் சிக்கியிருந்த வலையினை தனது கூர்மையான பற்களால் கடித்து பீக்கத் தொடங்கியது. ஆமையானது வேடன் இருந்த பக்கம் நடந்து சென்று அவரது எண்ணத்தையும் செயலையும் தனது பக்கம் திருப்பியது. காகம் மரத்திலிருந்து இந்த நிகழ்வுகளை பொறுப்போடு கண்காணித்து வந்தது. சிறிது நேரத்தில் எலி வலையை நன்கு பீத்தெடுத்து மான் அந்த துவாரம் வழியாக வெளியே வரும்படி செய்துவிட்டது. அந்த 4 நண்பர்களும் அந்த இடத்தை விட்டு விரைவாக வெளியேறி காட்டில் சென்று மகிழ்ச்சியாக இருந்தன. வேடன் மிக்க ஏமாற்றத்துடன் சென்று விட்டான். உயிர் காப்பான் தோழன்.